வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு ஒரு புது டாபிக் கொண்டு வந்திருக்கான். என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் டு எவ்ரிவன். சார், நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது, அவங்க இத விட சூப்பரா பண்றாங்க. அவங்க இந்த கார்ல வராங்க. அவங்க இப்படி இருக்காங்க. அவங்க வீடு பெருசா இருக்கு. அந்த கம்பேரிசன் இருக்குல்ல சார். அந்த கம்பேரிசன்ங்கிறது சரியா? அவங்கள பார்த்து நான் மேல வரணும்னு நினைக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல அந்த கம்பேரிசன் பண்ணும்போது நான் டீகிரேட் ஆகுறேனா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து பொறாமைக்கு தான் கொண்டு போய் விடும். இன்னொருத்தனை பார்த்து பொறாமையும் வைத்தறிச்சலில் கொண்டு போய் தான் விடும். அதனால் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது ஐடியல் சுச்சுவேஷன். என்னது, நான் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, என் லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நான் எப்படி ப்ளே பண்ண முடியும், எனக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸை நான் வச்சு எவ்வளோ தூரம் என்னால் மேக்ஸிமம் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு வாட்டியும் நான் ப்ரோக்ரஸ் பண்ணுறச்ச புதுசாக எனக்கு இன்னும் என்ன பாத்வேஸ் கிடைக்கிறது டு கண்டினியூ ஆன் மை க்ரோத் பாத். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. நான் புஷ் பண்ணுறேன், நான் ஏ டு பி போகிறேன். நான் பிக்கு போகிறச்ச எனக்கு என்ன 2 பாத்து கிடைக்கிறது, அதில் நான் எந்த பாத் சூஸ் பண்ணி போகிறேன். அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கேரியர் ப்ரோக்ரஷனை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து வைத்தியநாதன் ஐடிஎஃப்சியில் இருந்தார். இது நான் வெளியிலேருந்து பார்த்ததுனால எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. சிட்டி பேங்க்கில் மெட்ராஸில் இருந்தார். அவர் ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வராரு. பிட்ஸ் பிலானியில் போய் படிக்கிறாரு. பிட்ஸ் பிலானிலேருந்து அவர் வந்து சிட்டி பேங்க்குக்கு வர்றாரு. சிட்டி பேங்க்கில் அவருக்கு நினச்ச லெவலில் ஸ்பீடு கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு ஐசிஐசிஐக்கு போகிறாரு. ஐசிஐசிஐயில் அவர் ஒரு 5-6 பேர் ஸ்டார் பிளேயர்ஸ், இவர் ஒருத்தர். அங்கே இவர் வந்து கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் இன்றைக்கி ஐசிஐசிஐ இவ்வளோ பெரிய கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் வைத்தியநாதன். ஓகே. தட் இஸ் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ். அவர் வந்து எதிர்பார்த்தாரு ஒரு நாளைக்கு நம்மளுக்கும் காமத் மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு. ஆனால் காமத் என்ன பண்ணாருன்னா ஒரு 4 லேடிஸுக்கு தான் கொடுத்தாரு, பவர் கொடுத்தது. கல்பனா மொஹாரியான்னு ஒன்று, அவங்க சிட்டி ஐசிஐசிஐ விட்டாங்க. சந்திரா கோச்சர்னு ஒன்று, மாதுரி புச்னு ஒன்று, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு லீடர் வந்தாங்க, அவன் பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. இந்த 4-5 லேடிஸுக்கு தான் ப்ராமினன்ஸ் இருந்தது. நச்சிகேத் மோனேன்னு இன்னொருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து சைடில் போயிட்டார். ஸோ இவருக்கு வந்து அங்கே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வருது. நார்மலாக என்னென்னா ஃபஸ்ட்ரேஷனில் போய் வேறு பேங்க்கில் போயிருப்பாங்க. அவர் அதை டப்புன்னு விட்டுட்டு தப்பான மூவ் எடுக்கிறார். கிஷோர் பியானியோட சேர்ந்து ஃபியூச்சர் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். கிஷோர் பியானியால் பணம் கொடுக்க முடியல. ஃபியூச்சர் கேபிட்டல்ங்கிறது நம்ம பிக் பஜார். அந்த பணம், அந்த மூவ் வந்து சரியில்லாமல் போயிடுது. அப்புறம் ஒரு வாட்டி ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. வான்பர்க் பின்கஸ்னு ஒரு பெரிய ஃபண்டோட மேனேஜர் கூட வராது. அவருக்கு ஒரு என்வலப்பில் ஒரு பிளான் மாதிரி போட்டு காட்டுறாரு, இப்படி பண்ணலான்னு. ஸோ வான்பர்க் பின்கஸ் நான் பணம் போடுறேங்கும்போது தான் அவர் ஃபியூச்சர் கேபிட்டல் வந்து ஃபஸ்ட் கேபிட்டல்னு ஒன்று ஆரம்பிக்கிறது. அந்த ஃபஸ்ட் கேபிட்டல் சூப்பராக போகுது. அந்த ஃபஸ்ட் கேபிட்டல் சரியாக போனோன்னா ராஜன் அந்த சமயத்தில் இதாக இருக்கார், கவர்னர், ஆர்பிஐ கவர்னர். தீபக் லால்னு ஒருத்தருக்கு ஐடிஎஃப்சின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் கடைசியில் யூபிஐ டைமில் க்ரியேட் பண்ணப்பட்டது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு பேங்கிங் லைசன்ஸும் கொடுத்துட்றாங்க. அந்த தீபக் லாலால் அந்த பேங்க்கை சரியாக நடத்த முடியல. அவருக்கு உடம்பும் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுது. அப்போ ராஜனோட என்கரேஜ்மெண்ட்டில் இவர் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சியோட மர்ஜ் பண்ணி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டுன்னு இப்போ ஒரு பேங்காக மாறி அது டூயிங் டீசென்ட்லி வெல். இது மாதிரி பல இடத்துல பேங்க்கில் ஃபஸ்ட் ரேட் ஆனவங்க இப்போ கேவிஎஸ் மணியன் வந்து விட்டு இதுக்கு வந்துட்டார், ஃபெட்ரல் பேங்க்குக்கு வந்துட்டார். பிஆர் சேஷாத்ரி கரூர் வைஸ்யா பேங்க் போனார், சவுத் இந்தியன் பேங்க் போனார், இப்போ அங்கேருந்து வேறு எங்கேயோ போயிட்டார். ஸோ தீஸ் கைஸ் ஆர் ஆல் டர்ன் அரவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பெரிய பேங்க்கில் அவங்களுக்கு இவங்கெல்லாம் சிட்டி பேங்க்கு, பிஆர் சேஷாத்ரியும் சிட்டி பேங்க்கு. இவங்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னொன்னே இவங்க வேறு எங்கேயாவது மாறி போயிடுறாங்க. பட் இவர் வந்து கம்பேரிசன் பண்ணோம், நான்ப்பா இது என்னோட ஜட்ஜ்மெண்ட் அகேன், கம்பேர் பண்ணிக்காமல் இருந்த மாதிரி ஹி வாஸ் ஃபோக்கஸ்ட் இன் ஹிஸ் ஜாப். அவர் போய் இன்னொரு இடத்துக்கு போய் நிற்கக்கூடாதுங்கிறதுனால வான்பர்கை பிடிச்சாரு, ஃபஸ்ட் கேபிட்டல் போட்டார். இவர் ஏன் வந்து ஹி வாஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆன் ஹிஸ் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஹிஸ் லிமிட்ஸ்னால் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது. ஃபஸ்ட் கேபிட்டலில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்குது. ஃபஸ்ட் கேபிட்டல்லேருந்து அவர் வெளில வரச்ச ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டோட பண்ணுறச்ச ப்ரமோட்டர் ஈக்விட்டியை குறைக்கணும்னு அவர் வந்து ஒரு கண்டிஷன். இன்னைக்கு வரைக்கும் கோத்தக் மஹிந்திரா வந்து அவனோட பொசிஷனை குறைக்காமல் 26%. இவர் யாருக்கெல்லாமோ டொனேஷன் கொடுத்தாரு. ஆமாம்,
அவருடைய இவர் ஸ்கூல் டீச்சருக்கெல்லாம் கொடுத்தாரு. யார் அவர் மேக்ஸில் வந்து காசு கொடுத்தாரோ அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பட்டியல் எடுத்து கொடுத்துட்டு ம், எப்படியெல்லாம் ஸ்டாக் அந்த அருணாச்சலம் படம் ஞாபகம் வந்துடும் ம், உனக்கு. ம், அது மாதிரி பண்ணி ஸ்டாக்கை குறைச்சார். அவரோட குறிக்கோள் எனக்கு பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து சந்தா கோச்சரோட பெட்டர் பர்சன் ஆகணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கம்பேர் பண்ணியிருந்தா அவருக்கு வெறுப்பு, ஜெல்லசி ம். எல்லாம் வந்திருக்கும். அவரோட டெஸ்டினி என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு நான் என்ன வேணுங்கிறதுக்காக நான் வந்தேன். ம், எனக்கு அது ஐசிஐசியில் கிடைக்கல, நான் ஐசிஐசி விட்டு போயிட்டேன். சந்தா கோச்சருக்கு விழுந்ததே எனக்கு விழலையேன்னு அவர் வந்து ஆக்சுவலாக அது சந்தா கோச்சர் இலையில விழுந்தது. ம், ம், இவர் இலையில விழுந்திருக்கலாம். அந்த லட்டு யார் இலையில விழுந்ததுன்னு இவன் தான் டிசைட் பண்ணான். காமத்தான். காமத். ம், காமத்து ஃபார் வாட் எவர் ரீசன் இவனுக்கு கொடுக்கல. அப்போ இன்னைக்கு வைத்தியநாதனை பற்றி எல்லாரும் பேசுகிறவங்கள ம். யாருமே வைத்தியநாதனை பற்றி எனக்கு பேசலை. உங்களுக்கு நான் புரியுறதா நான் புரியுது. சொல்கிறது? 2017க்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் ஃபெமிலியரே ஆக ஆமாம், ஆரம்பிக்கிறார். நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அவர் ஐஏஎம் அகமதாபாத். எனக்கு ஆனால் சர்ட்டனாக தெரியாது. ஓகே, அந்த ஐஏஎம் அகமதாபாத் நெட்வொர்க் தான் நச்சிகேத் முன்னே அண்ட் ரகுராம் ராஜன். ஃபைன். இப்போ அவரு யாரையுமே வந்து ஒரு கம்பேரிசன் எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க சார். ம். கேவி காமத்தை ஒரு கம்பேரிசனா எடுத்திருந்தா இன்னைக்கு வைத்தியநாதன் வில் பி நெக்ஸ்ட் வயிற்றுச்சல் கேவி தான் காமத். இல்லை, வயிற்றுச்சல் தானே வந்திருக்கும். எனக்கு ஆமாம், எனக்கு இந்த லட்டு கேவி காமத் தானே டிசைட் பண்ணுவான். சந்தா கோச்சர் தானே டிசைட் பண்ணுவாங்க. ம், சந்தா கோச்சர் வாஸ் நாட் ரெடி டு கோ, ஷி வெண்ட் இன் டிஸ்கிரேஸ். அப்புறம் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் நடத்தின்னு இருந்தவன ஒருத்தனை கூட்டின்னு வந்து தான் இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க்கை நடத்தி சரி பண்ணாங்க. ஸோ அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரேணுகா ராமநாதன் நிறைய பேர் இருந்தாங்க. ம், அண்ட் லாட் ஆஃப் தெம், ஆல் ஆஃப் தெம் ஹேட் தேர் எக்ஸப்ட் கமலா மோர்கியா. ஆக்சிஸ் பேங்க் போனவங்க சரியாக நடத்தலை, சந்தா கோச்சர் சரியாக பண்ணல, ரேணுகா ராமநாதன் விப்ரோவோட மாட்டிக்கிச்சு. ம், இந்த ஒரு ஃபேமஸ் இங்கே ஒரு 20 வருஷம் ஜெயில் ஒருத்தனுக்கு கிடச்சிது சுப்பிரமணியம்னு, ம், ஐஏஎம் அகமதாபாத். ம், ரேணுகா ராமநாதன் அவன் சாரை எடுத்து விப்ரோ தலையில் கட்டி பிரேம்ஜி அவன் மேலே கேஸ் போட்டு, சுப்பிரமணியம் கேஸ் போட்டு அது பெருசாச்சு. விஷ்ணு பிரியாங்கிற கம்பெனி, சுபிக்ஷாவோட ஃபவுண்டர், அந்த ரேணுகா ராமநாதன் அந்த இதில் மாட்டினாங்க அந்த கான்ட்ரவர்சியில். ஓகே. புஞ்சு தான் உனக்கும் எனக்கும் தெரியும். மதாபி புச். ம், சந்தா கோச்சர் கதையும் நம்மளுக்கு ஆமாம். தெரியும், ரைட்டா? இந்த ஆக்சிஸ் பேங்க்லேயும் அந்த அம்மா வெளியால் போட்டு தான் சரி பண்ணாங்க. ம், ஸோ கோச்சர் ஆக்சுவலி காமத் பண்ணது தப்புங்கிறது லேட்டர். அதை ஓப்பனாக எல்லோரும் பேச மாட்டாங்க. காமத்தை சக்சீட் பண்ண எல்லா லேடிஸுமே வேர் நாட் சக்ஸஸ்ஃபுல் அட் தி டாப். ம், அன்றைக்கி அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்சிருந்தாருன்னா அவரால் கேபிட்டல் ஃபஸ்ட் காமிச்சிருக்க முடியாது. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு பேங்காக ஆக்கினார். கரெக்ட். அந்த கிரைசிஸ் வந்தது, இந்த கவர்மெண்ட்டோட கிரைசிஸ். பணம் ஆனால் ஓவர் நைட் அதை சால்வ் பண்ணிட்டார். ஆமாம். மைக்ரோ ஃபைனான்ஸ் லாஸுக்கு இன்றைக்கி பேமெண்ட் திரும்பி வந்துருச்சு. ஸோ அவர் யார் கூடயுமே அவர் கம்பேர் பண்ணல. அவருடைய எனக்கு destiny-ய எது பார்த்து- சரி, எனக்கு இது சரின்னு படுது, இதுதான் என்னோட லிமிட்ஸு. ம், நான் இவனை பற்றி பார்த்து கம்பேர் பண்ணேன்னா என் லைஃப் தான் வீணாக போகும். ஓகே சார், ஃபைன். நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். ரூல் புக்கில் நான் காமத் கோத்தா கூட கம்பேர் பண்ணி நானும் 26% வச்சுருப்பேன்னு வச்சிருக்கல. ம், கம்ப்ளை பண்ணி இன்றைக்கே 2% கொண்டு வந்துட்டார். கோத்தக்கு அவன் பையனை கொண்டு வந்து பேங்க்கில் இறக்கியிருக்கான். அது மாதிரி என் பையனை அவரோட பையனை கொண்டு வந்து பேங்க்கில் இறக்க போகிறது இல்லைங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு. இதான் ரூல்ஸ்னால் ஐ வில் ப்ளே பை தி ரூல்ஸ். ஓகே. ஐ வாண்ட் டு பி எ பேங்கர், தீஸ் ஆர் தி ரூல்ஸ் ஆஃப் தி கேம். இந்த ரூல்ஸ் படி ஆடுவேன். எனக்காக ரூலை மாற்றுன்னு சொல்லு. அதே சமயம் நான் இன்னொருத்தரை பார்த்து சூடும் போட்டுக்க நான் மாட்டேன். சூடும் போட்டுக்க மாட்டேன். ஓகே சார், ஃபைன். ஸோ அதுக்கு இவர் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாகவே நம்ம நான் ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது மாதிரி நான் வந்து இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து புரியுது. கொடுத்தேன். ம், கம்பேர் பண்ணி நீங்கள் கெடுத்துக்கிறது ஒன்று, ம், இன்னொன்று நீங்கள் சிலது இன்னொரு அட்வான்டேஜ் எல்லாம் கம்பேர் பண்ணி அவனை மாதிரி ஐ கேன் ஆல்சோ மாடிஃபை மை கேம். ம். பட் அது ரொம்ப கஷ்டம். ஃபைன் சார், தேங்க்யூ சார். கம்பேரிசன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு லிவிங் எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.